அதிமுகவின் அமைப்புச் செயலரும் மாஜி அமைச்சருமான ஈரோடு முத்துசாமி திமுகவிற்கு சென்று விடுவார் என்று கிளம்பிய சர்ச்சைக்கு ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து அதிரடியாக முத்துசாமி நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு வந்தவுடன் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தார் முத்துசாமி. நிருபர்களை சந்தித்த அவர் தனது நிலையை விளக்கினார். அம்மா மத்தியானம் கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு தகவல் வந்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. அது என்ன பிரச்சனைன்னு அந்த இதில் சொல்லியிருக்கேன். அம்மா வந்தப்போ, ஈரோடு வந்தப்போ அவங்க கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அது எங்களுக்கு ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகிறது கடைசி ப்ராப்ளமாக அது இருந்தது. அம்மா அதுக்கு பின்னாடி எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, நேராக வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் பூரா சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது அவங்ககிட்ட நேருக்கு நேர் அப்படி சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் கடிதமாக முதல்ல எழுதி அனுப்பிச்சிடுறேன். அவங்க அதை படிச்சிருட்டோம். அதுக்கு பின்னாடி நான் நேராக சந்திக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஈரோடு வடக்கு மாவட்டத்திற்கு வந்தபோது நடந்த கசப்பான சம்பவங்களே தன்னை மிகவும் பாதித்தது என்று முத்துசாமி தெரிவித்தார். கட்சியிடமும் கட்சியினரிடமும் தொடர்ந்து மரியாதை இல்லாத நிலையில் சமீபத்தில் நடந்த அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தன்னை பற்றி 2ஆம் கட்ட தலைவர்கள் கடும் விமர்சனம் செய்ததாக முத்துசாமி வருத்தம் தெரிவித்தார். நான் பொதுச் செயலாளர் ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கட்சியுடைய தலைவர் ஒரு நிமிஷம் கூட பேசாம வந்துட்டுதுன்னா எங்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற பொதுமக்களோ அல்லது எங்களோட சேர்ந்து பணியாற்றுகிற எங்க கட்சிக்காரர்களோ எப்படி எங்களோடு சேர்ந்து பணியாற்றுவார்கள், எப்படி மதிப்பார்கள்? இதுதான் என் மனசை நம்ப போட்டு உடைச்சது. இந்த மாதிரி செயற்குள்ள மிக கடுமையா பேசினாங்க. யாரோ ஒருத்தர் கையை காலெல்லாம் வெட்டணும்லாம் பேசியிருக்காரு. அதுல இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அம்மாவது தடுத்திருக்கலாம். எந்த கட்சியிலும் பதவிக்கு ஆசைப்பட்டு செல்லவில்லை என்று தெளிவுபடுத்திய முத்துசாமி ஈரோடு மாவட்ட கட்சி ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட போவதாக உறுதிபட கூறினார். நான் இதுல தனியா முடிவெடுக்க வேண்டியது முடியாது. அதனால போய் எல்லார்த்தையும் பேசி அவங்க எல்லாரும் என்ன கருத்தை சொல்றாங்களோ அந்த கருத்தை ஒட்டி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இனிமேல் இந்த கட்சியில எங்க மாதிரி யாரும் பாதிக்கப்படாம அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னாக்க நல்லது. இந்த 4 நாள்ல போன் பண்ணி அழுதவங்க எவ்வளவுதான் இல்லை. நைட்டு நாங்க தூங்கவே இல்லை. அந்த 4 நாள் இந்த வேஷ்டி கரை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கோம். தன்னிலை விளக்கம் அளித்து முத்துசாமி எழுதிய 14 பக்க விளக்க கடிதம் கடைசி வரை பலனளிக்கவில்லை. இனி முத்துசாமியை திமுகவில் பார்க்கலாம்.